பாருங்க, சங்கீதம் படிங்க. சங்கீதத்துல 105 105 சங்கீதம் 235 உடனே இருக்கு 105ல 37வது வசனம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்க. அப்புறம் வேதம் சாட்சி சொல்லுது பாருங்க. அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. யார் இருந்ததில்லையா? பலவீனப்பட்டவன். ஹல்லேலூயா. பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லையா? ஆமென். அப்ப பலவீனப்பட்டவன் ஒருவன் இருந்ததில்லைன்னு சொல்லுதுன்னா, அப்ப ஏன் அவங்க பலவீனம் வரல? அவர்கள் தேவன் எகிப்திலிருந்து வரும்பொழுது அவருடைய வார்த்தையை நம்பிதான் வந்தாங்க. ஹல்லேலூயா. எகிப்தில் வரும்பொழுது தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் நம்பி வந்தாங்க. அந்த வார்த்தையை நம்பி வந்தபடினால் அவங்களுக்குள்ள என்னது இல்ல? பலவீனம் இல்ல. ஹல்லேலூயா. வனாந்தரத்துல 40 ஆண்டுகள் இந்த வார்த்தையை நம்பினவங்களுக்குள்ள எந்த குறைகளும் வந்ததில்லை. அவங்க வஸ்திரம் பழமையாகல, அந்த கால்கள் வீங்கல. ஆமென். அப்ப இது எல்லாமே நான் வரலன்னா என்னத்துக்கு? அவர்கள் நம்பி வந்தபடினால். ஹல்லேலூயா. ஒருவனும் பலவீனப்பட்டவன் இல்லையா? இன்றைக்கு நீங்க வார்த்தையை நம்பி நீங்கள் வாழ்வீங்கன்னா இதுதான் உங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை படிச்சு முடிச்சிடலாம். 107 சங்கீதம் 107 17வது வசனம். சங்கீதம் 107 அடுத்த பக்கம் தான். நீர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். யார் நோய் கொண்டு ஒடுங்க போறா? நீர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமத்தாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். நோய் பட்டு என்ன செய்றாங்க? ஒடுங்கி போறாங்க. யாரு? அக்கிரமக்காரன். ஹல்லேலூயா. அக்கிரமக்காரன். நமக்குள்ள ஒரு வியாதிகள் ஏதாவது வந்திருக்குமானால் வார்த்தையை நீங்கள் பேசுங்கள். அந்த வார்த்தைக்கு செயல்படாமல் இருக்குமானால் நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள், நான் எந்த பிரமாணத்தில் இருக்கிறேன்? நான் இப்பொழுது வாழ்கிறதோ கிருபையின் காலம், இயேசு கிறிஸ்துவின் காலம், புது பிரமாணம். இந்த பிரமாணத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அப்படிதான் நீங்க விசுவாசித்து பார்த்துக் கொள்ளுங்க. அதிலே உங்களை செவ்வாய்ப்படுத்துங்க, எல்லாம் சரியாயிடும். ஹல்லேலூயா. ஒரு நேரம் இயேசுவா வயிற்றுல இருந்த பொழுது என் மனைவிக்கு ரொம்ப தலை, அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம நியாயப்பிரமாணத்தின்படி இருந்த காலத்துல பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமா, மண்டை ஒரு மாதிரி இருக்குமா, நைட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. நான் 4 மாடி கொண்டு போயிருக்கிறேன். ஒவ்வொரு ஊர்லயே மாத்தி மாத்தி ஜெபம் பண்ணி இருக்கிறேன். மோன்சில சண்டை வச்சா ஜெபமாயிரும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க யாராவது ஜெபம் பண்ண வந்தாலும் அவங்கள எடுத்து அவங்களுக்கு பக்கத்துல கொண்டு விட்டுரும். அவங்களுக்கு ஜெபம் பண்ணாமல் எங்கேயுமே சரியாகல. தோவாளி கொண்டு போயிருக்கிறப்பெல்லாம் நிறைய வச்சிருக்கிறேன். அதுல ஒண்ணு சொன்னா இன்னும் ஒரே ஒரு, ஏன்னா அவங்களுக்கு மூளை காய்ச்சல் வந்தது. அதனால அவங்க மைண்ட் கூட என்னன்னா மூளை காய்ச்சல் மறுபடியும் எனக்கு வந்து டாக்டரே இன்னும் சரியாகலன்னு சொன்னாங்க. அவங்க வற்புறுத்தனால கையெழுத்து போட்டு கூட்டிட்டு வந்தோம். ஏன்னா அவங்க இருக்க முடியாத ஒரே அளப்பணி, அதனால கையெழுத்து போட்டு கூட்டு வச்சோம். அதனால அவங்களுக்கு சந்தேகம் அந்த மூளை காய்ச்சல் மறுபடியும் வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா அதை நிற்க முடியல, தலை அவங்க கைத்தியம் போல இருக்குது அப்படின்னு அவங்க வயிற்றுல இருக்கும் பொழுது அப்படி இருக்கும்போது அப்ப எல்லாமே பார்த்தாச்சு. சர்ச்சுக்கெல்லாம் கொண்டு எங்கெல்லாம் கொண்டு போயாச்சு. சரி, ஒரு திருப்பி நாகூர்ல அந்த ஆஸ்பத்திரியில காட்டிட்டு வந்துடும் சொன்னாங்க. அப்ப நான் காட்டிட்டு வரேன். அந்த சொல்றாங்க ஒண்ணு இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன டெஸ்ட் பண்ணா பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் உடனே அந்த பரவழியிலே வேலைக்கு போயிட்டேன். ஹோட்டலுக்கு வேற வேலைக்கு போயிட்டேன். நைட்டு வரேன். நைட்டு வந்தேன். என் வீட்டால் சொல்லுதா, நான் 4 மணிக்கு ஒரு பொருத்தம் பண்ணியிருக்கேன், எனக்கு சரியாயிட்டா நான் 5000 ரூபாய் பொருத்தம் பண்ணியிருக்கிறேன் அப்படி சொல்றாங்க. காலையில பார்த்தா ஃப்ரீயா இருக்கிறாங்க. எதுவுமே இல்லை, எதுவுமே தலைவலியும் இல்லை, எதுவுமே இல்லை. பாருங்க, எங்கெல்லாமோ ஜெபம் பண்ணி இருக்கிறோம், அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறோம். இப்ப அவங்க இருதயத்துல என்ன விசுவாசம்? எனக்கு இது சரியாச்சுன்னா நான் இதை செய்வேன் என்று அவங்க விசுவாசித்தார்கள். அவர்கள் இதுவரைக்கும் மனிதர்களை நம்பிக்கொண்டிருந்தாங்க சொல்லுவாங்க. அவங்க இருதயத்துல விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். தேவன் எனக்கு இதை செய்தால் நான் இதை செய்வேன் என்று இருதயத்தை விசுவாசித்தபடினால் அவர்களுக்கு விடுதலை உண்டாயிற்று. யாரும் ஜெபம் பண்ணி விடுதலை ஆகல, அவர்கள் விசுவாசித்தால். அதாவது உன் விசுவாசம் ரட்சிக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன் திருச்சபை, நீங்க உங்க விசுவாசம் ஒன்றை ரட்சிக்கின்றதை நீங்க உறுதித்தன்மையில் இருங்க. நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஒரு இடத்துல போய் எனக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்ல வேண்டிய வராது. அது பிள்ளைகள், நீங்க புத்திரர்கள். ஹல்லேலூயா. குழந்தைகளுக்கு சொல்லலாம், குழந்தைகளுக்கு நாம் ஜெபம் பண்ணலாம். 10 வருஷம் ஆயிட்டு இன்னும் ஜெபம் பண்ணுங்க, இன்னும் குழந்தையாகவே இருந்தா யோசிச்சு பாருங்க. வளர்ச்சியுடையவர்களாக இருக்கணும். ஆமென். விசுவாசத்துல வளர்ச்சி
மனசுடையவர்களா இருக்கணும். அப்போ அப்படியே வந்து கொண்டிருந்தாங்க. அப்படியே என்ன அப்போ அவங்களுக்குள்ள பேசலாம், இவ்வளவு தப்பா பேசிருக்கிறேன், இப்படி மதிப்பெல்லாம் பேசிருக்கிறேன் சொல்லுவாங்க. அப்போ எல்லாத்துக்குமே சண்டை போட்டுருந்தாங்க, எல்லாத்துக்குமே என்ன பேசிட்டாங்க, சுகமான எல்லாமே பேசிட்டாங்க. நான் எப்பவும் ஜெபம் பண்ணுவேன், யாருமே ஜெபம் பண்ண மாட்டாங்க. என் வீட்டால அப்ப கொண்டு வச்சுட்டு உலகல்ல நின்று சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண கூட அந்த இடத்துல படுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஆளு நான் ஜெபம் பண்ணும் பொழுது பின்னால உலகம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண அவங்க ஜெபம் பண்றாங்க. நான் சொல்லவே இல்லை, ஜெபம் பண்றாங்க. இது யாரும் சொல்லி வந்துச்சா? தானா வந்துச்சு. அல்லேலூயா. அவர்கள் விசுவாசித்ததால் தானாக வந்துச்சு. ஆமென். நீங்க தேவனிடத்தில் தேடுவது தானாக விசுவாசத்தினால் வரணும். ஆமென். என் தகப்பன் இப்படிப்பட்டவா என்ற விசுவாசத்துல வரணும். என் தேவன் இப்படி செஞ்சா சொல்லி செய்வார் என்ற விசுவாசம் வரணும். அல்லேலூயா. அதனால் அவர்களுக்கு சுகம் பெற்றுச்சு. மறுபடியும் அவர்கள் அப்படியே பேசி தான் நாங்க அதுவே விஷயம். ஆனால் அந்த விடுதலை அப்படிதான் வந்துச்சு. அல்லேலூயா. இப்ப நீங்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு மாபெரும் பட்டயமாகிய வசனம் கொடுக்கப்பட்டது. இது நீங்க ஸ்திரமா இருக்கிறது, எதையும் நீங்க ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே எதையும் நீங்க நினைக்க முடியும், ஜெயிக்க முடியும். அப்ப யாரு வியாதிப்பட்டு ஒடுங்கி போவா? அக்கிரமக்காரன் வியாதிப்பட்டு ஒடுங்கி போவான். யார் அக்கிரமக்காரன்? தேவன் சொல்லுவதற்கு விரோதமாய் செய்கிறவர். அல்லேலூயா. தேவன் ஒன்றை சொல்லுகிறார் என்றால் அதற்கு விரோதமாய் செயல்படுகிறவர் அக்கிரமக்காரன். அவர்கள் வியாதிப்பட்டு ஒடுங்கி போகிறார்கள். ஆனால் சிலர் நினைக்கிறாங்க, தேவனுக்காக அவர்கள் இப்படி வியாதிப்பட்டு இருக்கிறார்கள். தேவன் வியாதிப்பட வைக்கிற தேவன் அல்ல. வியாதி உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக அந்த அக்கிரமங்களை அவர் சுமந்து தீர்த்தார். நீ அதை நம்பாதபடினால் இன்றைக்கு சுமந்து தீர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார், அதாவது இந்த வியாதி எனக்கு இல்லை என்று நீங்கள் நம்பாதபடினால் தான் வியாதிகள் செயல்பட ஆரம்பிக்கிறது. நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆமென். எதிர்த்து நிற்கும் பொழுது அதில் நீங்கள் விடுதலை பெறுவீர்கள், நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக இருப்பீங்க. ஆமென். நான் எழுதி நான்